நம்ம காணொளி கீழே ஒரு நண்பர் ஒரு பதிவிட்டு இருந்தாரு. என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல் பன்மை விகுதியை சார்ந்தவை, கல்க்கு முன்பு வல்லினத்தை மிகாது அப்படின்னு சொல்லி ஒரு காணொளி ஒரு பதிவிட்டு இருந்தாரு. அது கல் விகுதிக்கு முன்பு வல்லினத்தான இக்கு மிகுமா மிகாதா, அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ முழுமையா பாருங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது அதுக்கான தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கு கீழே இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, நாள்கள் நாட்கள் இதுல எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது நாள்கள் சரின்னும் நாட்கள் தவறுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை நம்ம எப்படி இதை சரிங்கிறாரு, எப்படி இதை தவறுங்கிறாரு, அதை பத்தி நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம். முழுவதுமா இந்த ஒரு காணொலியில பார்க்கலாம். ஓகேங்களா? எது சரி எது தவறு, அப்ப இதுக்கான விளக்கம் என்ன, இதுக்கான விளக்கம் என்ன. ஓகேங்களா? நாள்களுக்கான விளக்கம், நாட்களுக்கான விளக்கம். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்குமான அர்த்தங்களை பத்தியும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. இலக்கண விதிப்படி நான் உங்களுக்கு ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வீடியோ முடிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும். இது போல உங்களுக்கோட கருத்துக்கள் என்னவோ அதை நீங்க மறக்காம கீழே பதிவிடலாம். சோ வாங்க வீடியோ. கல்லானது பன்மையில வரக்கூடிய ஒரு விகுதியா மட்டும் இருக்கானா? அப்படி இல்ல, அது ஒரு சொல்லாவும் பயன்படுது. என்ன சொல்லு அப்படின்னா, நம்ம இந்த பனை மரம் தென்னை மரத்துல இறக்கும் இல்லைங்களா கல்லு, அந்த கல்லுக்கும் ஓகேங்களா இந்த கல்லுன்னு ஒரு பொருள் இருக்கு. ஓகேங்களா? அப்ப கல்லானது பன்மையில வரக்கூடிய ஒரு விகுதியாவும் வரும், அது ஒரு சொல்லாவும் வரும். ஓகேங்களா? இதுதான் கல்லுக்கான விளக்கம். இந்த கல்லானது பன்மையில வரக்கூடிய ஒரு விகுதின்னு நம்ம சொல்லியாச்சு இல்லைங்களா? அப்ப இந்த பன்மைனா என்ன, விகுதினா என்ன, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. பாருங்க, இந்த பன்மை அப்படின்னா வச்சுக்கோங்களேன், நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஒருமை பன்மை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படிச்சிருப்போம் சின்ன கிளாஸ் எல்லாம் இல்லைங்களா? ஒரு பொருளோ இல்ல ஒரு நபரோ இருந்தாங்கன்னா, ஒருத்தர் இருந்தா அது ஒருமை, ஒன்றுக்கும் மேற்பட்ட பொருட்களோ இல்ல ஒரு நபரோ இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அது பன்மைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்ப இங்க உதாரணம் பாருங்க, அவர் அப்படின்னு இருக்குங்க, அவர்கள் இருக்குன்னா இல்ல அவர், அங்க ஒருத்தர் நிக்கிறான், அவன் அவர், அது ஒரே ஒரு ஆள் இருந்தா அவர். அங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவோம், அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, காய், நம்ம ஏதோ வெண்டைக்காய் அவரைக்காய் முருங்கைக்காய் ஏதோ ஒரு காய், ஒரே ஒரு காய் மட்டும்தான், அது காய்ன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய காய் வாங்கிட்டோம்னா அது என்னன்னு சொல்லுவோம், காய்கள் இல்லைங்களா? அப்படித்தானே சொல்லுவோம். இங்க பாரு, மாடு, அங்க ஒரு மாடு, ஒரே ஒரு மாடு இருந்துச்சுன்னா அதை மாடுன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய மாடு, அது 5-6 மாடு இருக்கட்டும், 6 7 8 எத்தனை மாடு வேணாலும் இருக்கட்டும், அந்த மாட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மாடுகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஒரே ஒரு ஆடு இருந்தா ஆடு, ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்துச்சுன்னா ஆடுகள். ஓகேங்களா? இதுதான் பன்மை. ஒன்னே ஒண்ணு மட்டும் இருந்தா அது ஒருமை, ஒன்றுக்கு மேற்பட்ட இருந்தா அது பன்மை. ஓகேங்களா? இந்த விகுதினா என்ன, ஓகேங்களா, நம்ம பார்த்திருப்போம், புணர்ச்சி விதியில பார்த்திருப்போம் இல்லைங்களா? பகுதி விகுதி இல்லைங்களா? சொல்லுக்கு முன்னாடி வந்தா அது பகுதி, சொல்லுக்கு கடைசியா ஓகேங்களா இறுதியில வந்தா அது விகுதி. ஓகேங்களா? அப்ப இந்த கல்லானது விகுதின்னு சொன்ன எங்க வந்திருக்கு, ஓகேங்களா, இது பகுதி விகுதி. ஓகேங்களா? கல் எங்க வந்திருக்கு, விகுதியில தானே வந்திருக்கு, கடைசியில வந்தா, அப்ப இதெல்லாம் பகுதி. ஓகேங்களா? இதெல்லாம் முதல்ல வந்தனால இதெல்லாம் பகுதி. அவருங்கிறது பகுதி, கல்லுங்கிறது விகுதி. இதை பிரிச்சீங்கன்னா அவர் பிளஸ் கல் அவர்கள் அப்படின்னு வரும் இல்லைங்களா? காய் பிளஸ் கல் காய்கள், அப்ப காய்ங்கிறது பகுதி, கல்லுங்கிறது விகுதி. அப்ப அந்த கல்லானது விகுதியில தானே வருது, இது ஃபுல்லா பன்மை தானே, அதான் பன்மை விகுதின்னு கல்ல எதுக்கு சொல்றோம் பாத்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் கல்ல பன்மை விகுதி அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விளக்கத்து மூலியமா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? சோ இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்முன் கல் விகுதி வந்தா அந்த இடத்துல சொல்லானது எப்படி உணரும் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்கலாம். இந்த விதியை பயன்படுத்தி ஓகேங்களா சொல்லானது எப்படி புணரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தெளிவா பார்க்கலாம். பாருங்க, இஞ்ச இந்த இவ்வ ஈய இற இழ இன்ன இன்ன, ஓகேங்களா, இந்த மெய்யெழுத்துகள் வந்தால் ஓகேங்களா எப்படி புணரும் அப்படின்னா, சொல்லு இயல்பாவே புணரும். ஓகேங்களா? இயல்பாக தான் புணரும். இந்த மூன்றை விட்டுருங்க, இந்த 3 மெய்யெழுத்து பழங்காலத்துல பயன்படுத்திய சொற்கள். ஓகேங்களா? இப்போ வழக்குல அதிகமா பயன்படுத்துவது இல்லை. நம்ம பயன்படுத்துவது என்னன்னா இந்த 3 விட்டுருங்க, இந்த 5 மெய்யெழுத்துக்கள் தான் பெரும்பாலும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? அப்ப ஈய இழ இன்ன இன்ன, ஓகேங்களா, இந்த எழுத்துக்கள்லாம்
முதல்ல வந்து அதற்கு முன்பு வந்து இந்த கல் விகுதியானது வந்தா அந்த சொல்லானது எப்படி புணருமா? இயல்பாக தான் புணரும். எடுத்துக்காட்டு பாருங்க. காய் பிளஸ் கல். ஓகேங்களா? இப்படி இருக்கு. முதல்ல பாருங்க, இந்த ஈயானது மெய் எழுத்து வருதுங்களா? ஓகேங்களா? இதற்கு முன்பு வந்து இந்த கல் விகுதியானது வருது இல்லைங்களா? கல் விகுதி வருது. ஓகேங்களா? இது எப்படி புணரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயல்பாக தான் புணரும். அப்ப காய்கள். ஓகேங்களா? காய்கள் தான் வருது. காய்கள் வருது இல்ல இல்ல, காய்கள் தானே வருது. அப்ப ஓகேங்களா, இந்த 5 மெய்யெழுத்துக்கள் வந்தால் அதற்கு முன்பு கல் விகுதியானது வந்தா எப்படி புணரும்? இயல்பாகத்தான் புணரும். அடுத்து இம்முக்கு வருமா? இந்த இம்மானது நிலைமொழியில வந்து அதற்கு முன்பு வந்து கல் விகுதி வந்தா எப்படி புணரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இம்மானது என்ன பண்ணுமா? கெட்டுருமா? ஓகேங்களா? இந்த இம்மானது கெட்டு இங்கு வந்து தோன்றும். ஓகேங்களா? நம்ம பார்த்திருப்போம் புணர்ச்சியில. ஓகேங்களா? இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. விகார புணர்ச்சியில தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம் இல்லைங்களா? அந்த தோன்றல் விகார புணர்ச்சியானது இங்க நடைபெறும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. மரம் பிளஸ் கல். ஓகேங்களா? இப்ப இந்த இம்மானது இங்க இருக்குங்களா? நம்ம விதிப்படி என்னது? இம்மானது கெட்டு அங்க இங்கானது தோன்றும். ஓகேங்களா? அப்ப தோன்ற பாப்போமா? மரங்கள். இந்த இங்கானது என்ன பண்ணுது? தோன்றுது இல்லைங்களா? அப்ப இதுதான் சரி. ஓகேங்களா? மரங்கள் அப்படிதான் நம்ம வழக்குல பயன்படுத்துறோம் இல்லைங்களா? அடுத்த பாருங்க, இல் இல். ஓகேங்களா? இந்த இல் இல் வந்து நிலைமொழியில வந்து அதற்கு முன்பு வந்து இந்த கல் விகுதியானது வந்தா ஓகேங்களா எப்படி புணரும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல வந்து இயல்பாவே புணரும். ஓகேங்களா? எந்த மாற்றம் இல்லாம பெரும்பாலான இடத்துல இயல்பாவே புணரும். ஒரு சில இடத்துல எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சில இடத்துல மட்டும் நான் சொல்றேன், இந்த இல்லு வந்தா அங்க வந்து என்ன இது பண்ணா இரு. ஓகேங்களா? இந்த இல்லு வந்துச்சுன்னா ஓகேங்களா இந்த இல்லானது திரியும். ஓகேங்களா? எப்படி இந்த இல்லு வந்து இர்ரா வந்து திரியும். ஓகேங்களா? அப்ப இந்த இல்லு வந்துச்சு அப்படின்னா இந்த இட்டு வந்து திரியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இல்லு வந்தா இந்த இர்ரானது திரியும், இந்த இல்லு வந்துச்சுன்னா இந்த இட்டானது திரியும். ஒரு சில இடங்கள்ல மட்டுமே. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த விதியை பயன்படுத்தி. ஓகேங்களா? இப்ப நான் எக்ஸாம்பிள் ஓகேங்களா எடுத்துக்காட்டு உங்களுக்கு நிறைய சொல்லும் போது உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்குள்ள போலாமா? நம்ம இந்த முதல் இதுக்கான ஓகேங்களா இதுக்கான விளக்கம் பார்ப்போம். ஓகேங்களா? எடுத்துக்காட்டோட ஓகேங்களா இ இர் இல் இன் இன். ஓகேங்களா? இதுக்கு முன்பு வந்து கல் விகுதியானது வந்தா அது இயல்பா புணரும் சொல்லியாச்சு. அது எப்படி புணரும் எடுத்துக்காட்டோட பார்த்தா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்ப பாரு, நாய் பிளஸ் கல். ஓகேங்களா? இந்த ஈயானது இங்க இருக்குங்களா? இந்த மெய்யெழுத்து வந்தா அதற்கு முன்பு வந்து இந்த கல் விகுதியானது வந்தா எப்படி புணரும்? நாய்கள். ஓகேங்களா? நாய் பிளஸ் கல் நாய்கள் சொல்லி இயல்பாக தான் புணருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தேர் பிளஸ் கல். இந்த இரு இருக்கு இல்லைங்களா? அப்ப தேர் பிளஸ் கல் தேர்கள். ஓகேங்களா? இப்படி இயல்பாக தான் புணருது இல்லைங்களா? தேர்கள்னா வருது இல்ல இல்ல இயல்பாக தானே புணருது. ஓகேங்களா? அப்ப பாருங்க அடுத்த இல்லுக்கு பாருங்க, குமிழ் பிளஸ் கல் குமிழ்கள். கண் பிளஸ் கல் கண்கள். ஓகேங்களா? கண்கள்னா வருது இல்ல கண்கள் அப்படின்னு தானே இருக்கு. ஓகேங்களா? மான் பிளஸ் கல் மான் பிளஸ் கல் என்னது? மான்கள். ஓகேங்களா? மான்கள். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாக தான் புணரும். ஓகேங்களா? எவ்வித மாற்றமோ தோன்றலோ திரிதலோ கெடுதலோ இங்க நடக்க வாய்ப்பே இல்லை. இயல்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? இயல்பு புணர்ச்சி தான் இங்க பயன்படும். ஓகேங்களா? அப்ப இயே இரு இல்லு இன்னு இன்னு. ஓகேங்களா? இது வந்து முதல்ல வந்து ஓகேங்களா அதற்கு முன்பு வந்து கல் விகுதியானது வந்தா என்ன எப்படி வரும்? இயல்பாகத்தான் உணரும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது ரெண்டாவது விதி பார்ப்போம். ரெண்டாவது விதி என்ன சொன்ன? இம்முன் கல் விகுதி. ஓகேங்களா? இம்முன் கல் விகுதி வந்தா அங்க வந்து நம்ம என்ன சொன்னோம்? இந்த இம்மானது கெட்டு இங்கு வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன அப்படின்னா, ஏன் இங்க இம்மு கெட்டு இங்குதான் ஏன் தோன்றணுமா? வேற மெய்யெழுத்துக்கள் தோன்றக்கூடாதா? ஈயோ இர்ரோ இன்னோ
இந்த ஏன் வேற மெய் எழுத்துக்கள் ஏன் அவங்க வந்து தோன்றக்கூடாதா, ஏன் இந்த பர்டிகுலரா இந்த இங்கு மட்டும் ஏன் அங்க தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வரலாம் இல்லைங்களா. ஏன் அப்படின்னா இந்த இங்கு வந்து இந்த கல்லுக்கு வந்து இந்த கல்லுல இருக்கக்கூடிய இந்த கா இருக்கு இல்லைங்களா, இதுக்கு இந்த இந்த இங்கு வந்து இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்களா அப்படின்னா என்ன, இணை எழுத்துக்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த தமிழ்ல பார்த்திருப்போம் இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா. அப்ப சின்ன வகுப்புல படிச்சிருக்கோம் இந்த இணை எழுத்துக்கள் ஓகேங்களா. வல்லின எழுத்துக்கள் என்னென்ன, இக்கு இஞ்சி இட்டு இத்து இப்ப இரு, இந்த ஆறும் என்னது வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் என்னன்னா இங்கு இங்கு இன்ன இந்த இம்மு இன்ன ஓகேங்களா. இது ஆறும் என்னது மெல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்களுக்கு இந்த மெல்லின எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இக்குக்கு இங்கு இணை எழுத்து, இச்சிக்கு இங்கு இணை எழுத்து, இட்டுக்கு இன்னி இணை எழுத்து, இத்துக்கு இந்த இணை எழுத்து, இப்புக்கு இன்னி இணை எழுத்து, இருக்கு இன்னு இணை எழுத்து ஓகேங்களா. இதுக்கு இது இப்படி இணை எழுத்து எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டோட பாருங்க, சொல்றேன் பாருங்க. இப்ப இங்க ஓகேங்களா, இந்த இதுக்கு வந்து இது இணை எழுத்து அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இப்ப இது வந்து மெல்லினம், இது வல்லினம் ஓகேங்களா. அந்த வல்லினத்துக்கு இந்த மெல்லினம் வந்து இணை எழுத்து. பாருங்க பொருள் எப்படி வரும், திங்கம் தங்கம். நீங்க எந்த இதெல்லாம் எடுத்து பாருங்க, இந்த காங்கிற வல்லின எழுத்துக்கள் வந்தா அதோட இணை எழுத்துக்கள் இந்த இங்காதான் வரும், வேற எழுத்து வராது ஓகேங்களா. பஞ்சம் அப்படின்னு இருக்குங்களா, இந்த சாவானது வல்லினம், இதுக்கு இது இணை எழுத்துன்னு சொல்லியாச்சு, இதுக்கு இது இணை எழுத்து வருதுங்களா இல்லைங்களா. பஞ்சம் லஞ்சம் தஞ்சம் எல்லாம் வருதா இல்லைங்களா. இப்ப இந்த இட்டுக்கு பாருங்க பண்டம், காங்கிறத எது வல்லின எழுத்து, அதோட இணை எழுத்தான இன்னு இருக்கா இல்ல இருக்குங்களா. இப்ப இந்த இந்துக்கு பாருங்க பண்பு ஓகேங்களா. இந்த தூவானது இது இந்த வல்லின எழுத்துக்கள் ஓகேங்களா. இந்த வல்லின தாவரிசையில வரக்கூடியது தாத்தா தீத்தி தூத்து இருக்குங்களா, அதோட வல்லின எழுத்து. அந்த வல்லின எழுத்தோட இணை எழுத்து எது இந்த ஓகேங்களா. அப்ப அந்த வல்லினத்தோட இணை எழுத்தான இந்த மெல்லின எழுத்துக்கள் வருது இல்லைங்களா. இப்புக்கு பாருங்க பம்பரம், இந்த இம்மானது மெல்லினம், இந்த இப்பானது வல்லினம் ஓகேங்களா. அந்த வல்லினத்துக்கு இந்த மெல்லினம் இணை எழுத்து வருது. இது பாருங்க கன்று, இந்த ரூவானது இதோட வல்லினத்தோட இணை எழுத்தான மெல்லினம் இன்னும் வருது. அப்ப நீங்க எந்த இது வேணாலும் எடுத்து பாருங்க, இதோட இணை எழுத்தானது இது வரும் ஓகேங்களா. அப்படிதான் இந்த அப்ப நம்ம கல்லுக்கோட இணை எழுத்தான இந்த காவுக்கோட இணை எழுத்து எது இங்கு இல்லைங்களா. அப்படிதான் இங்க வந்து தோன்றுது. இப்ப வந்து இணை எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும், எதுக்கு எது இணை எழுத்துக்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப காவு வந்து இங்கு வந்து இணை எழுத்து அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. இப்ப வந்து இந்த விதியை வந்து ரெண்டாவது விதியை வந்து பயன்படுத்தி பார்ப்போமா. பாருங்க தடம் பிளஸ் கல், இதை எப்படி சேர்ப்போம், நம்ம என்ன சொன்னோம், இந்த இம்மு ஓகேங்களா. நிலைமொழியில இந்த இம்மு வந்து அதற்கு முன்பு கல் விகுதி வந்தா நம்ம என்ன சொன்னோம், இந்த இம்மானது கெட்டுரும், கெட்டு இதோட இணை எழுத்து என்னன்னு சொன்னோம் இங்கு ஓகே வெரி குட். இதோட இணை எழுத்தான இங்கு வந்து இங்க தோன்றும் ஓகேங்களா. அப்ப தடங்கள் ஓகேங்களா. அடுத்த எடுத்துக்கிட்டு பாருங்க மரம் பிளஸ் கல் ஓகேங்களா. இது எப்படி புணரும், அந்த இம்மானது நிலைமொழியில வந்திருக்கு, அதற்கு முன்னாடி என்ன இருக்கு கல் விகுதியானது வந்திருக்கு இல்லைங்களா. அப்ப இம்மு வந்து என்ன சொன்னோம், இம்மு வந்து கெடும் கெட்டு, இந்த கல்லோட இணை எழுத்தானது எது, இந்த காவோட இணை எழுத்தானது இங்கு, அப்ப மரங்கள். இப்படிதான் வந்து என்னது இந்த ரெண்டாவது விதிப்படி புணரும். இப்ப அடுத்து மூணாவது விதி பார்ப்போமா. மூணாவது விதியை வந்து பார்க்கலாம்.
மூணாவது விதி என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த இல் இல்ல இந்த இல் ஓகேங்களா, இது வந்து ஒற்றன் லகர இல், இது வருட லகர இல் ஓகேங்களா. இந்த இல் இந்த இல் இது வந்து ஒரு சில இடங்கள்லதான் இந்த மாற்றம் நடக்கும், பெரும்பாலான இடத்துல இது இயல்பா புணரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேங்களா. அந்த ஒரு சில இடத்துல வந்து இந்த இல் வந்து இறா திரிவதும் இந்த இல் வந்து இட்டா திரிவதும் எங்க அப்படின்னா ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. தனி குறில் அடுத்து ஓகேங்களா, ஒரு தனியா ஒரு குறில் எழுத்து ஓகேங்களா, தனியா அப்படி தனியா ஒரு குறில் எழுத்து வந்தா ஓகேங்களா, அதற்கு பக்கத்துல வந்து ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து இந்த கல் விகுதியானது வந்தா அந்த இடத்துல இந்த இல்லானது இறா தெரியும், இந்த இல்லானது இட்டா தெரியும் ஓகேங்களா. எடுத்துக்காட்டு பார்ப்போம் பாருங்க. இந்த பல் பிளஸ் கல், இந்த இல்ல வந்து நம்ம இதுல வந்திருக்குங்களா, அதற்கு முன்பு பாருங்க தனிக்குறில், நம்ம என்ன சொன்னோம் தனிக்குறில் அடுத்துதான் சொன்னோம். அப்ப இது வந்து குறில் எழுத்து தானே, பாங்கிறது ஒரு குறில் எழுத்து தானே. அப்ப இந்த பாவுக்கு அடுத்து நம்மளோட இல் வந்திருக்கு. அப்ப தனிக்குறில் அடுத்து கல் விகுதி வந்தா என்ன சொன்னா இந்த இல்லானது என்னவா மாறும், இர்ரா மாறும். அப்ப பாருங்க பிரிச்சு பாருங்க, சேர்த்து பாருங்க. பற்கள், புரியுதுங்களா. இப்ப சொல்ல பிரிங்க. சோங்கிறது என்னது, தனிக்குறி, தனிக்குறில் அடுத்து இந்த இல்லோ இல்லோ வந்தா ஓகேங்களா. அப்ப சொன்னா அப்ப தனிக்குறி எழுதி எந்த இல்லு வந்திருக்கு, இந்த இல்லு வந்திருக்குங்களா. அப்ப இந்த இல்லு வந்தா எதை போட சொன்னோம், இரு பொண்ணுன்னு சொன்னோம். சொற்கள் இப்படிதான் நம்ம வழக்கத்துல எழுதுவோம். அப்ப சரிதானே. அடுத்து பாருங்க, புல் தனிக்குறில் எந்த இல்லு வந்திருக்கு, இந்த இல்லு வருடர் நகர இல்லு வந்து வந்திருக்கு. அப்ப வருடர் நகர இல்லு வந்தா நம்ம எதை போட சொன்னோம், புல் பிளஸ் கல் புட்கள். அடுத்து பாருங்க முள் பிளஸ் கல், இது எப்படி செய்யலாம், எந்த இல்லு வந்திருக்கு, வருடர் நகர இல்லு வந்து வந்திருக்கு இல்லைங்களா. தனிக்குறில் மூங்கிறது தனிக்குறில் தானே ஓகேங்களா. தனிக்குறில் முன்பு இல்லு வந்தனால எதை போடணும், முட்கள். இப்ப புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் ஓகேங்களா. இப்ப இந்த இல்லோ இல்ல இந்த இல்லோ முன்பு வந்தா ஓகேங்களா, கல்விகுதி எங்க வரும், தனிக்குறில், தனிக்குறில் வந்தா அது அடுத்து வந்து இதுவோ இதுவோ வந்தா மட்டும்தான் இது வந்து தெரியுமே தவிர மற்ற இடங்கள் தனிக்குறில் அல்லாத மற்ற நெடிலோ இல்ல இருகுறிலோ மற்ற எல்லா இடத்துலயும் என்னது இயல்பாக தான் அது புணரும். அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்ப்போமா வாங்க. தனிக்குறில் அல்லாத இடங்களில் இயல்பாக புணரும் எப்படி அப்படின்னா பாருங்க, கால் பிளஸ் கல், இந்த காவை பாருங்க, காங்கிறது தனிக்குறிலா இல்ல, இது வந்து ஒரு தனி நெடில் எழுத்து. அப்ப நெடில் எழுத்து வந்தா நம்ம என்ன சொன்னோம், தனிக்குறில் வந்தா மட்டும்தான் அந்த இடத்துல என்னது இல்லு வந்து இறா தெரியறதும் இல்லு வந்து இட்டா தெரியறதும் சொன்னோம். அப்ப இது தனிக்குறில் வரல, அப்ப இது நெடில் எழுத்து வந்திருக்கு. அப்ப எப்படி புணரும், இயல்பாக தான் புணரும். கால்கள் அப்படின்னு இயல்பாக தான் புணரும். அடுத்தது பாருங்க விரல், இந்த மெய்யெழுத்து முன்னாடி தனிக்குறில் வந்திருக்கா இல்ல இருக்குறில் வந்திருக்கு. அப்ப இருக்குறில் வந்தாலுமே என்ன அர்த்தம் வரும், இயல்பாக தான் புணரும். எப்படி, விரல்கள் ஓகேங்களா. தனிக்குறில் வந்தா மட்டும்தான் அங்க வந்து இல்லு வந்து இறா தெரியறதும் இல்லு வந்து இட்டா தெரியறதும் நடைபெறுமே தவிர தனிக்குறில் அல்லாத இடங்கள்ல இயல்பாகத்தான் புணரும் ஓகேங்களா. அடுத்து கோல் பிளஸ் கல் எப்படி வரும், கோங்கிறது நெடில் எழுத்து, நெடில் எழுத்து வந்தா என்ன வரும், கோல்கள், இயல்பாக தான் புணரும். அடுத்து ஆல் பிளஸ் கல், இங்க நிறைய பேர் தப்பு பண்றீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆல் பிளஸ் கல் எல்லாம் எப்படி போடுறீங்க, ஆட்கள் சொல்லி இந்த இட்ட போடுறீங்க, எல்லாம் எப்படி போடுறீங்க, ஆட்கள். இப்படிதான் நம்ம நிறைய இடத்துல பயன்படுத்தல இல்லைங்களா. இது வந்து தவறான ஒரு செயல். நம்ம இந்த இட்டு வந்து இந்த இல்லு வந்திருக்கு, ஆனா இந்த இட்டு வந்து நம்ம எங்க சொன்னோம், தனிக்குறில் வந்தா மட்டும்தான் ஓகேங்களா. இந்த ஆங்கிறது தனிக்குறிலா
இல்ல, இது என்ன நெடில எழுது. அப்ப இது வந்து எப்படி புணரும்? இயல்பா புணரும். எப்படி எழுதணும் நம்ம? ஆள்கள் இப்படின்னு இயல்பாக தான் இதை எழுதணுமே தவிர இனிமே ஆட்கள் இந்த இட்டு போட்டு எழுதுறத தவிர்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து தவறு. இதுதான் சரி. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 3 விதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க இயல்பா புணரும், எங்க கெடும், எங்க தோன்றும், எங்க திரியும் சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் தெளிவா இல்லைங்களா? இப்ப நம்மளோட தலைப்புக்குள்ள வந்துடலாம். நம்மளோட தலைப்பு என்ன? நாள்களா நாட்களா? இது எது சரி எது தவறு? இந்த டாபிக் பத்தி தான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு இவ்வளவு பெரிய விளக்கம் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த விதி அடிப்படையில இந்த 4 நாட்களை வந்து பிரிச்சு பாருங்க. நாள் பிளஸ் கல். ஓகேங்களா? இந்த இல்லானது எங்க இருக்கு பாருங்க, 3வது விதியில இருக்கு இல்லைங்களா? 3வது விதியில வந்து இந்த இல்லானது இருக்கு. அப்ப 3வது விதியில நம்ம என்ன சொன்னோம்? 3வது விதி என்ன சொன்னோம்? தனி குறில் வந்தா அதுக்கு பக்கத்துல இந்த இல்லு வந்தா இட்டா திரியும். தனிக்குறில் அல்லாத இடங்கள்ல என்ன வரும்? இயல்பாக உணரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அப்ப இது பாருங்க, இது தனிக்குறிலா? இல்ல. என்னது? இது வந்து தனி நெடில். அப்ப தனி நெடில் வந்தா அங்க எப்படி புணரும் சொல்லியிருக்கேன்? இயல்பா புணரும். அப்ப 4 பிளஸ் கல் நாள்கள். இதுதான் சரி. இது வந்து தவறு. சரிங்களா? இந்த தப்ப இனிமே யாரும் பண்ணாதீங்க. நாள்கள் அப்படின்னு எழுதுங்க, ஆள்கள் அப்படின்னு எழுதுங்க. யாரும் நாட்கள் ஆட்கள் சொல்லி எழுதாதீங்க. ஓகேங்களா? இனிமே இந்த தவறை வந்து திருத்திக்கோங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இந்த நாட்களை போடுறோம் இல்லைங்களா? அப்ப இந்த நாட்களை போடும் போது என்ன மாதிரி அர்த்தத்தை ஏற்படுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்களுக்கான விளக்கம் என்னன்னா, நாட்பட்ட போதை மிக்க கல். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட்ல வீடியோட ஸ்டார்டிங்லயே சொல்லியிருக்கேன். என்ன பண்ணா, கல்லுங்கிறது வந்து பன்மை விதியாவும் வரும், அது வந்து ஒரு சொல்லாவும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? கல்லுங்கிறது நம்ம பனை மரத்துல தென்னை மரத்துல இறக்கக்கூடிய கல்லை குறிக்கக்கூடிய சொல்லு இல்லைங்களா? அந்த அந்த அர்த்தம் வந்து இந்த கல்லுக்கு வந்து இங்க வந்து பயன்படுத்தப்படுது. ஓகேங்களா? நாட்பட்ட போதை மிக்க கல்லை வந்து இந்த நாட்கள் வந்து குறிக்குது. இந்த நாள்கள் வந்து நம்ம தினம் நாட்கள் நாள்கள் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? அந்த நாள் இதுல குறிக்குது. இனிமே நம்ம வரக்கூடிய நாட்கள் இல்ல நாள்கள். ஓகேங்களா? இனிமே நம்ம வரக்கூடிய நாள்கள்ல ஓகேங்களா இந்த நாள்கள் போட்டு பழகிக்கலாம். சரிங்களா? இதுதான் சரியானது. இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு அர்த்தமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு விளக்கம். ஓகேங்களா? இனிமே இதை பயன்படுத்தி நம்ம வந்து இலக்கணம் எழுதலாம். ஓகேங்களா? நம்ம அன்றாட வாழ்க்கையில எழுதக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே இதை பயன்படுத்தி ஓகேங்களா நீங்க எழுதுங்க. கல்லுக்கு முன்னாடி மெய்யெழுத்துகள் வந்தா அது எப்படி இயல்பா புணருமா இல்ல பிரிஞ்சு புணருமா தோன்றி புணருமா கெட்டு புணருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதியை அடிப்படையில நீங்க தினம் எழுதக்கூடிய சொற்களை பயன்படுத்தி பாருங்க. ஓகேங்களா?